ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். நல்ல ஒரு மன திடத்துடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் ஒரு அற்புதமான கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த கோவிலிலே நடைபெற்ற சமீபத்திய நிகழ்ச்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்முடைய தமிழகத்திலே ஆன்மீக பூமி நம்முடைய தமிழகம். பல ஆன்மீக பெரியோர்கள் அவதரித்த அற்புதமான பூமி. பல ஆன்மீக சீலர்களுடைய காலடி பட்ட பூமி இந்த பூமி. நம்மை ஆண்ட மன்னர்கள் கூட போரிலே அவ்வளவு ஆர்வம் இல்லாமல் ஆன்மீகத்திலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து ஆலயங்கள் பல கட்டினார்கள். தாங்கள் சென்று வெற்றி கொண்ட நாடுகளிலேயும் ஆன்மீகத்தை பரப்பினார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான குணநலன் அமைந்த தமிழன். நாம் தமிழன் என்று சொல்லிக் கொள்வதிலே மிக 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 பெருமை கொள்ள வேண்டும். போரிலே நாம் நிறைய மனதை செலுத்தாமல் ஆன்மீகத்திலே மனதை செலுத்துகின்ற மன்னர்கள் தான் நம்மை ஆண்டிருக்கின்றார்கள். அதன்படி நாம் தமிழர்களும் ஆன்மீகத்திலே மிக ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட தமிழகத்திலே எல்லா தெய்வங்களுக்கும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது. சக்தி பீடங்கள் பல இருக்கின்றது. சிவன் கோவில்கள் இருக்கின்றன, முருகன் கோவில்கள் இருக்கின்றன, பெருமாள் கோவில்கள் இருக்கின்றன. இப்படி எல்லா கோவில்களும் நிறைந்திருக்கின்றது. இதிலே சக்தி பீடங்களிலே குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் கோவில் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில். இந்த குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் கோயில், இந்த கோவிலிலே நடைபெறுகின்ற பல திருவிழாக்கள் மிக அற்புதமான ஒரு திருவிழாக்கள். எல்லா திருவிழாக்களிலுமே இங்கு பார்த்தீர்களானால் கூட்டம் அத்தனை லட்சக்கணக்கிலே கூடுவார்கள். எல்லா திருவிழாக்களிலேயும் திருவிழாவானது குலசேகரப்பட்டினத்திலே நடக்கின்ற நவராத்திரி திருவிழாதான் நம்முடைய தமிழகத்திலே நடக்கின்ற எல்லா நவராத்திரி திருவிழாக்களுக்கும் முன்னோடியானது. இந்த நவராத்திரி திருவிழா 9 நாட்கள் நடக்கின்ற நாளிலே குழந்தைகள் முதல் 60 வயது கடந்தவர்கள் வரை அத்துணை பேரும் இறை வடிவங்களை வேடமாக போட்டுக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். அந்த நேர்த்திக்கடன் செலுத்துதல் பார்த்தீர்களானால் கைலாயத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து அத்துணை தெய்வங்களும் இறங்கி வந்துவிட்டது போல் தோன்றும். ஆகா, இந்த நேரம் கைலாயத்திலும் வைகுண்டத்திலும் தெய்வங்கள் இருப்பார்களா என்று நம்மால் யோசிக்க முடியும். அப்படி அந்த ஒரு அளவுக்கு எல்லோரும் அந்த இறை வேடங்களை அப்படி அற்புதமாக முறையிலே அணிந்து கொண்டு எல்லோரும் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். நவராத்திரி நேரத்திலே பல திருவிழாக்கள் இந்த முத்தாரம்மன் கோவில்களிலே பல திருவிழாக்கள் இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட முத்தாரம்மன் கோவிலிலே ஆடி கொடை விழா நடந்தது. இதிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்தார்கள். நீண்ட வேல்களால் அலகு குத்தி கொண்டு முளைப்பாரி எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் மிக 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 பிரசித்தி பெற்றது. நான் முன்னர் சொன்னது போல் இங்கு பல திருவிழாக்கள், அன்றாடம் திருவிழாதான், எல்லா மாதமும் திருவிழாதான். இதிலே நவராத்திரி மிக மிக அற்புதமான கோலாகலமான திருவிழா. அன்று உலகத்திலே எந்த மூலையிலே இருக்கின்ற குலசேகரப்பட்டினம் வாழ் மக்களும் அந்த 9 நாட்களும் குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோவிலிலே ஆடி கொடை விழா வெகு விமர்சையாக நடந்தது. கடந்த 5ஆம் தேதி மாக்காப்பு அலங்காரத்துடன் விழா துவங்கியது. கொடை விழாவை முன்னிட்டு காலை முதல் இரவு வரை 4 காலம் ஞானமூர்த்தீஸ்வரர் மற்றும் முத்தாரம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடந்தது. தீபாராதனை நடந்தது. காலை 10 மணி மற்றும் இரவு 11 மணிக்கு கும்பம் வீதி உலா வந்து கோவிலை சேர்ந்தது. கொடை விழாவை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். இரவு கோவில் வளாகத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இந்த பக்தர்கள் எல்லாம் முளைப்பாரி எடுத்து நீண்ட அலகு குத்தி தீச்சட்டி ஏந்தி தங்களது வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றினர்.
குலசேகரப்பட்டினம் முழுவதும் பக்தர்கள் வெள்ளத்தால் திண்டாடியது, திணறியது. ஆனால் அதிலே ஒரு சந்தோஷம் நிறைந்திருந்தது. செவ்வாடை பக்தர்கள் தீச்சட்டி முளைப்பாரி எடுத்து கோவிலை சுற்றி வலம் வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கோவில் கொடைவிழாவில் 3வது நாளான பகலில் கும்பம் எழுந்தருளி வீதி உலா வந்து கோவிலை சேருகின்றது. மாலை 5 மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கின்றது. இரவு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனையுடன் விழா நிறைவு பெறுகிறது. எல்லோரும் முத்தாரம்மனுடைய இந்த நிகழ்வுகளை கண்டு வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.